अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम जयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ்து புல் திருவேங்கடவன் வாழியே பஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே. இந்த ரெண்டு திருநாமத்து வாழிலையும் சொன்ன தேசியனுடைய பெருமைகளை கடல்ல கையிட்டு காட்டுவார் போலே அப்படின்னு சுவாமி தேசியன் சாய்கிறார். போய் கடலில் பீச்சில் நின்று மணலில் நின்று இதான் கடல் அப்படின்னு அப்பா பிள்ளை காமிக்கிறாருன்னா அவனும் கடலை பார்த்துட்டான், இவரும் காமிச்சிட்டார். என்ன தெரிஞ்சுது? ஏதோ பார்த்ததா கொஞ்சம் போகிறோம் தெரிஞ்சுது. மீதியெல்லாம் இதுதான் கடல் அப்படின்னு காமிக்கிறார். கடலை பார்க்குறான், நீளமாக இருக்குது, பெருசாக இருக்குது, ஏதோ ஓரளவுக்கு ஏதோ தெரியுது. கண்ணு கட்டின தூரம் அப்படியே கடல் தெரியுது. அதில் ஒன்று ரெண்டு கப்பல் போல வருது, ஏதோ அலை அடிக்கிறது. இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு ஆயிரத்தில் அதுபோல் இந்த பரமத பங்கம் அப்படின்ற கிரந்தத்தினுடைய ஆத்தியந்த பாசுரங்களை வச்சு நடு 16 அதிகாரத்துக்கு உண்டானதை வச்சு வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தவருடைய பெருமை அப்படியும் முதல் 4 அதிகாரங்களும் பின் 4 அதிகாரங்கள் இருக்கிறத வச்சு மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்பவனா இருக்கக்கூடிய பெருமையும் ஓரளவுக்கு அனுபவிச்சதுனாலே இதில் ஒரு அவாந்தர லாபமாக நாம் பரமத பங்கம்ன்ற அந்த தேசிய பிரபந்தம், அதுவே தேசிய பிரபந்தமே ஒரு தனியாக ஒரு பிரபந்தமாக அதை போட்டிருக்காள். அதிகார சங்கர ரகசியத்தில் சாரத்தை பாசுரங்கள்லாம் சேர்த்து போட்டிருக்கா மாதிரி இதை போட்டிருக்காளே, அந்த பிரபந்தத்தை ஒரு மாதிரி அனுபவித்தோம். அதுவும் ஒரு அவாந்தர லாபமாச்சு. நாம் அதை அனுபவிக்கணும். பரமத பங்கம் அப்படின்ற கிரந்தத்தை அந்த திவ்ய பிரபந்தம்னு சேர்த்துருக்காள், தேசிய பிரபந்தம்னு. அந்த பிரபந்தமாக தானாக அதை அனுபவித்த மாதிரி ஆச்சு. இதில் இது முடிஞ்சு போச்சு. அதனால் வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே அப்படின்றது ஓரளவுக்கு நம்முடைய சக்திக்கு அனுபவிச்சிட்டோம். இது முடிஞ்சிடுச்சு. இனிமேட்டு கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே. கஞ்ச திருமங்கை உகக்க வந்தவராக சுவாமி தேசிகன் எப்படி இருக்கார் அப்படின்றத அனுபவிக்கணும். இதில் அதுக்கு முன்னே இதிலேயே சுவாமி தேசிகன் 16 ஆயுதத்தை சொல்லச்சே ஓரளவுக்கு அந்த சுதர்சனாஷ்டகம் இல்லை, ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தை வச்சுண்டு அதில் அருளினபடிக்கு இந்த ஆயுதங்கள்லாம் நமக்கு இப்படி வருஷப்படுத்தி பண்ணாரே, இந்த ஆயுதங்கள்லாம் நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுறா? ஆயுதங்கள்லாமும் ஆசிரித்தாள் விஷயத்தில் அனுகிரகசீலாள் தான். எப்படி காவலாளிலாம் போலீஸ்லாம் நற்குடிமனாக இருக்கவாளுக்கு அவள் காவல் புரிந்து அவளுக்கு வேண்டிய உதவியெல்லாம் பண்ணுறாளோ, அதுபோல தான் தீயவர்களுக்கு தான் அவள் தண்டனையெல்லாம் கொடுக்குறது. அதை போல தான் இந்த இது. அதனால் சுவாமி தேசிகன் ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தில் உங்களை காக்கட்டும் 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 தான் சொன்னாரே தவிர அந்த
ஒரு இடத்துல கூட இதை அழிக்க அந்த மாதிரி அழிக்கக்கூடிய ஆயுதம் உங்களை காக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். சில இடத்துல அந்த மாதிரி சொல்லிருக்கு. ஆனால் எல்லாம் உங்களை காக்கட்டும் தான். அந்த மாதிரி அனுபவித்தோம். சரி, இருந்தாலும் இந்த பாசுரங்களை சக்கரத்தாழ்வார் அவர் முதல்லையும் முடிவுலையும் அனுசந்தானம் பண்ணிருக்கார். இந்த இடத்துல அனுசந்தானம் பண்ணால் இந்த பரமத பங்கத்தில் அனுசந்தானம் பண்ணியிருக்காரு. அப்போ இதில் என்ன சொன்னாரோ அதில் இந்த கிரந்தத்தில் அவருடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்ற அந்த பிரகரணத்தை உத்தேசித்து சொல்லணும், அனுபவிக்கணும் நாம். அப்போ தான் ஓரளவுக்கு நாம் அனுபவித்தோன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு பெரிய கல்யாணம் பண்ணுறார் தம் பொண்ணுக்கு. அவருடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி கல்யாணத்தை நன்னா பண்ணுறார். அந்த பணக்காரர் ரொம்ப கல்யாணம் ரொம்ப நன்னா பண்ணார். அவர் யார் போய் உதவின்னு கேட்டால் யோஜனை பண்ணாத உடனே உதவி பண்ணக்கூடியவர். வைத்திய செலவுக்குன்னு கேட்டால் வைத்திய செலவு மொத்தம் பண்ணக்கூடியவர். படிப்புக்குன்னு கேட்டால் படிப்புக்கு பண்ணக்கூடியவர். வேற ஏதோ கடன் தொல்லை அதுலேருந்து மீளணும் அப்படின்னா அதை மீட்டு கொடுக்கக்கூடியவர். இப்படின்னு அவர் பொண்ணுக்கு கல்யாணம் நன்னா அவர் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கார். அவர் ரொம்ப பெரிய பணக்காரர். அந்த அந்தஸ்துக்கு அந்த பெரிய பணக்காரருடைய கல்யாணம் நன்னா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி பண்ணுவார், அந்த மாதிரி பண்ணுவார், அந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னு அவருடைய இதர பெருமையை சொன்னால் போறாது. அந்த கல்யாணத்தில் அவர் பெருமைக்கு தகுந்தா போல, அவர் தனவானுக்கு தகுந்தா போல எல்லாருக்கும் வந்தவாளுக்கெல்லாம் தாம்பூல பை கொடுப்பாளே, அந்த பையில ஏதோ ஒரு குங்குமச்சிமிழ் போட்டு கொடுத்தார். இல்லை எல்லாருக்கும் ஒரு வழக்கு கொடுத்தார், வெள்ளி வழக்கு, இல்லை வெள்ளி குங்குமச்சிமிழ் கொடுத்தார். வந்தவா எல்லாருக்கும் அந்த கல்யாணத்தில் நாம் அன்வயித்தோம் அப்படின்றது, அங்கே போய் வந்தோன்றதுக்கு அது என்றைக்கும் நித்திய உபயோகப்படுற மாதிரியான ஒரு வஸ்து அவர் இந்த மாதிரி குங்குமச்சிமிழ் வாங்கி கொடுத்தார். அதே மாதிரி அவர் கொடுத்த தாம்பூல போட்டுக்கிற பை கூட அது ரொம்ப வசதியாக இருந்து அந்த பையை எப்பவும் இதர உபயோகத்துக்கு ஒரு 10-15 வருஷம் கூட அந்த பையை உபயோகத்துக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வசதியான பை, அது விலட்சணமாக நன்னா இருக்குது. அதே போல் அங்கே தயாரான சாப்பாடுலாம் நன்னா இருந்தது. அப்படின்னு அதுக்கப்புறம் உறவுக்காரர்களுக்கெல்லாம் வசதியாக பண்ணார், மாப்பிள்ளைக்கு நன்னா பண்ணார் அப்படின்னு அங்கே பண்ணினத்தை சொல்லணும். அதை விட்டுட்டு வெளியில் மாத்திரம் சொன்னால் போறாது. அந்த மாதிரி இது ஒரு உதாரணம் சொன்னேன். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவாளுக்கு எந்த ஏற்றம் இருக்குதோ அந்த ஏற்றத்துக்கு தகுந்தா போல எந்த காரியத்தை நாம் சொல்கிறோமோ அந்த காரியத்தில் அந்த ஏற்றம் எப்படி பரிமளிக்க இருந்தது அப்படின்றத நாம் சொன்னாதான் அது சரியாக இருக்கும். அதுபோல் இந்த பரமத பங்கத்தினுடைய ஆரம்பத்திலையும் முடிவிலையும் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணாரு. அதனால் தனக்கு இப்படி அருளணும்னு பிரார்த்தனை இல்லை, அருளினார்னு கிருத்தஜ்ஞ நிவேதனம் அப்படி இருக்கணும். முதல்ல அருளணும்னு பிரார்த்தனை, அதுக்கப்புறம் கிருத்தஜ்ஞதா நிவேதனம்
முடிவில் அப்படி வச்சுக்கணும் இல்லையா? அதை மாதிரி இப்போ மறுபடியும் இதை அப்படி சொல்கிறதுன்னா மறுபடியும் திருப்பி மொத்தம் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் திங்மாத்திர பிரதேசம் இதுக்கு அது அப்படின்னு ஒரு ஒப்பிட்டு காண்பிக்கிற மாதிரி அதை அனுபவிப்போம். இப்போ முதல்ல 8 ஆயுதங்களை கொண்டவராக சேவிச்சார். முடிவில் 16 ஆயுதங்களை கொண்டவராக சேவிச்சார். இது பரமத பங்கமாக இருந்தாலும் சுவாமி தேசிகன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால், ஆச்சாரிய உபதேசம், ஆச்சாரியாள் உபதேசம் அந்தந்த சிஷ்யாளுக்கு தகுந்தா போல பண்ணுவார். அதில் சுவாமி தேசிகனை போல இருக்கக்கூடியவாளுக்கு ஆச்சாரிய உபதேசம் எப்படி இருக்கும்? ஸ்வமதமும் ஸ்வமதத்துக்கு உண்டான ஸ்வமத ஸ்தாபனத்துக்கு உண்டான விஷயங்களையும் பரமத நிரசனத்துக்கும் என்ன ஸ்வமதம் எப்பவும் கலங்காது அப்படியே இருக்கணுமோ இல்லை இத்தர மதங்களுடைய ஆர்ப்பாட்டத்தினால. அதனால் பரமத நிரசனத்தையும் பண்ணுறா போல தான் ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ணுவார். அந்த ரீதியில் பரமத பங்கத்தை பண்ணச்சு இந்த கிரந்தத்தில் ஆரம்பத்தில் ஸ்வமத விஷயமாக இருக்கக்கூடிய 4 அதிகாரம் சாய்ச்சார். முடிவில் என்ன பண்ணார்? ஸ்வமதத்தில் சொன்ன உபாயம், ஸ்வமதத்தில் சொன்ன பிரமாணமாக எடுத்த பாஞ்சராத்திரம், ஸ்வமதத்தில் சொன்ன உபாயத்துக்கு விரோதமாக இருக்கிறது, விரோதமான உபாயம், ஸ்வமதத்தை காட்டில் விரோதமாக இருக்கிற பிரயோஜனம், இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு முதல்ல ஸ்வமதத்தினுடைய இதை சித்து அச்சித்து ஈஸ்வரன்னு சொன்னார். கடைசியில் தான் கைக்கொண்ட பிரமாணம் அந்த பாஞ்சராத்திரத்துக்கு விரோதம் சொல்கிறது பிரயோஜனம் இல்லை, அதை பங்கம் பண்ணார். இதர உபாயம் நம்ம மதத்தை சொல்ல உபாயத்தை மற்ற உபாயங்கள்லாம் பிரயோஜனம் இல்லை, நம்ம மதத்தில் சொன்ன பிரயோஜனத்தை தவிர மற்ற பிரயோஜனமெல்லாம் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி நிகமிச்சார். அதனால் நடுவில் 16 இடத்துல 16 மதங்களை அப்படியே அவளை கண்டித்து திருத்தி அதெல்லாம் பண்ணார். அது தனி காரியம் இல்லை. நம்முடைய சம்பிரதாயத்தில் அதாவது களை எடுக்கிறதுன்னா ஊரார் கழனியில் வெளியெல்லாம் போய் களையெல்லாம் எடுக்கிறது இல்லை. நம்முடைய விளை நிலத்தில் களை வறுத்தை தான் எடுக்கணுமே தவிர, அதனால் நம்முடைய விளை நிலத்தை விளைவிக்கக்கூடியதில் அது ஒரு காரியம் களை எடுக்கிறதுன்றது. விளை நிலத்தை முதல்ல விதைக்கிறதுக்கு முன்னே உழறது, அப்புறம் விதைக்கிறது, அப்புறம் பலவன் வரைச்சி அறுவடை பண்ணுறது அப்படின்னு பண்ணுறதுனுடைய மத்தியில் இந்த களையிற வியாபாரமும் மத்தியில் இருக்கும். இது தனியாக ஒரு வியாபாரம் இல்லை. ஆன மாதிரி இந்த பரமத பங்கத்தை பரமதங்களை கண்டித்த விஷயத்தை ஸ்வமதத்தை கூறி அப்படியே அந்த ஸ்வமதத்துக்கு மாறுதலாக இருக்கக்கூடிய உபாய பிரயோஜனங்கள்லாம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏத்தன் மத்தியில் அந்த கலையாக இருக்கக்கூடிய பரமதங்களை நிரசனம் பண்ணார். அதனால் இந்த அது ஒரு தனிய காரியம் இல்லை, இதன் மத்தியில் நடக்கக்கூடிய காரியம். அதனால் ஸ்வமத விஷயமாக 8 அதிகாரம் சாச்சாரு.
அதான் திருவாழியாழ்வான் அந்த 8 திருக்கரங்களில் 8 விதமான ஆயுதங்களை கொண்டு இருக்கார்னு ஸ்தோத்திரம் பண்ணது. ஸ்வமதத்தை ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொரு அதிகாரத்தை அருள்றதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சதா அதை வச்சுக்கணும். பின்னால் பண்ணது இதர மதத்தை நிரசனம் பண்ணுறதுக்கு இந்த 16 ஆயுதங்களை கொண்டு ஒவ்வொரு மதத்தை ஒவ்வொரு மாதிரி அந்த ஆயுதங்கள்லாம் நமக்கு அருள் புரிந்தார். அப்படி கிருதஜ்ஞதா நிவேதனம் தான். இதுக்காக தான் அவர் 8 ஆயுதம் வச்சுருக்காரா 16 ஆயுதம் வச்சுருக்காருன்னு இல்லை. அந்த 8 ஆயுதத்தை கொண்டு ஸ்வமத விஷயமாக இது பண்ணார். 16 ஆயுதத்தை கொண்டு பரமத விஷயமாக இவருக்கு நிரசனம் பண்ணுற விஷயமாக அனுகிரகம் பண்ணார் அப்படின்றது இந்த இடத்துல பார்க்கணும். அது அப்படி தான் இதில் ஏறுறது. அதனால் முதல் பாசுரத்தில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால், எண்டளவம்புயத்துள் இலங்கும் மறுகோணமிசை வண்பணிலம் திகிரி வளைவில் வளைவாய் முசலம் திண்கையில் அங்குஷம் சீர்திகழும் கதை செங்கமலம் என்படையேந்தி நின்னான் எழிலாழி இறையவனே அப்படின்னு அப்படியே மெய்மறந்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். 8 ஆயுதத்தை ஏண்டிருக்கக்கூடிய சுவாமியே. எண்டளவம்பு 8 தளம்ன்றது அஷ்டதள பத்மம் சஹஸ்ரதள பத்மம் சததள பத்மம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது திருவஷ்டாட்சரம். அப்புறம் இலங்கும் அறுகோணமிசை அப்படின்னு சொல்கிறது ஷடக்ஷரம். அது என்னது? சுதர்சன மந்திரம். அந்த அறுகோணத்துலையும் அப்படி 7 இருக்க சுதர்சன ஆழ்வார் 8 கையில் இந்த மாதிரி வச்சு வன் பணிலம் அப்படின்னு சாய்ச்சார். வன் பணிலம் அப்படின்னு, அதாவது முதல் அதிகாரம் என்னது அப்படின்னா பிரஸ்தாவனாதிகாரம். அதாவது இந்த கிரந்தத்தை பற்றி பிரஸ்தாபம் பண்ணுறது. அப்போது இதுக்கு அடுத்த பாசுரத்தில் ஆச்சாரியால் செய்த மகோபகாரத்தை சொல்கிறார். நம்ம ஆச்சாரியால்லாம் பிற மதங்கள் வேத மார்க்கத்துக்கு நடுவில் சுவர் போல இருக்கக்கூடிய மதங்கள்னு அந்த மதங்களாகிற சுவரை இடித்து நாமெல்லாம் நேர் வழியில் போகும்படியாக ஆச்சாரியால் பண்ணி அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு. விடுநெறி அஞ்சி விட தொடக்கிய அப்படின்னு அந்த அர்த்தத்தெல்லாம் இப்போ ஞாபகம் வச்சு பார்த்துக்கோங்க. அதனால் ஆச்சாரியால் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் வேதார்த்தத்தை தான் சொல்லுவோம். அதாவது இப்படி அந்த ஆச்சாரியாலில் நமக்கு கூட்டஸ்தராக இருக்கிறதுனால பிரபன்னஜன கூட்டஸ்தராக நம்மாழ்வார் ஆத்யசன குலபதே வகுலாபிராமம் அப்படின்னு சொன்னபடிக்கு, அதனால் குறுகையில் கொழுப்படக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தனர் அப்படின்னு பிரம்மநந்தியாதிகளுக்கு பிறகு கலியுகத்தில் நம்மாழ்வார் பிரவர்த்தகரானார்ன்ற ரீதியில் அந்த நம்மாழ்வாரை ஸ்தோத்திரம் பண்ணார். இங்கே அதான் நம்மாழ்வார் பண்ணக்கூடிய. அதனால் ஆச்சாரியர்கள் நமக்கு விடக்கூடிய நெறியெல்லாம் விட்டு நாம் நேர்பாதையை செல்றதுக்கு உண்டான வழியை பண்ணார் அப்படின்றத அந்த 2ஆம் பாசுரத்தில் சாட்சி. 3ஆம் பாசுரத்தில் போம் உரைக்கும் பொருள் யாமறையோம் பொருளார் மறையில், அதாவது பொருள் நிறைந்த மறை இருக்குதே அதில்
போம் நமக்கு தகாதுன்னு நீக்கக்கூடியது எது, தக்கதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நமக்கு தெரியாது. அதனால் ஆச்சாரிய உபதேசத்தினால தான் ஆச்சாரியால் ஆரண நூல் வேத மார்க்கத்தை தழுவி நாம் உரைக்கும் வகை நவீனர் அப்படின்னு சொல்லுவோம். அங்கங்கே இருக்கிற பதத்தை ஒன்று ஒன்று சொல்கிற பாட்டு கூட மொத்தம் சொல்லலை அப்படின்னு சாய்க்கிறார். அதனால் ஆச்சாரியால் உபதேசம் தீயதை விலக்கி நல்லதை அனுகிரகம் பண்ணுறது. அது எதிலேருந்து? வேதத்திலேருந்து, ஆரண நூல் வழியே. வேதத்துக்கு சாரமானது எது? பிரணவம். அந்த பிரணவத்தில் சாரமான வேத பொருள் மொத்தம் சாரமாக இருக்குது. அதை தான் ஆச்சாரியால் உபதேசம் பண்ணுறார். எப்படி சாரமாக இருக்குது பிரணவத்தில் அப்படின்னு சொன்னால், சரி பகவத் சேஷத்துவம் சாரமாக இருக்குது. அகார சப்த வாச்சியனான எம்பெருமானுக்கே மகார சப்த வாச்சியனான ஜீவன் அப்படின்னு சொல்கிறது. அகார அப்படின்னு சொன்னோன்னா அதில் பரமத நிரசனம் எங்கே இருக்குது அப்படின்னு இல்லை. அதான் ஆன்றது எம்பெருமான், மான்றது ஜீவன், ஊன்றது எம்பெருமான்றது மறைஞ்சிருக்குது எம்பெருமானுக்குன்னு அர்த்தம் ஆகலை. அது ஊன்றது எம்பெருமானுக்கே அப்படின்னு சொல்கிறதுனால அந்நியசேஷத்துவம் கழியிறதோ இல்லை, மற்றவாளுக்கு கிடையாது அப்படின்னு இருக்குது. அப்போது அது இதர மதத்தை நிரசனம் பண்ணுறதா அர்த்தம். அதனால் பிரணவத்தில் அந்நியசேஷத்தை எம்பெருமானுக்கு அடிமை, எம்பெருமானுக்கே அடிமை அப்படின்றதுனால மற்றவாளுக்கு அடிமை இல்லை அப்படின்ற அந்நியசேஷத்துவத்தை கழிக்கிறது. அதனால் அதில் சரி. இப்போது அந்த தாரம்னு பேர் அதுக்கு, பிரணவத்துக்கு. சரி, அந்த பிரணவத்தை போல தான், அந்த தாரத்தை போல தான் சங்கம் உருவத்திலையும் இருக்குது, சப்தத்திலையும் இருக்குது. சங்கம் வளைஞ்சதாக இருக்குது, சங்கநாதம் இதுவாக இருக்குது. சங்கநாதம் என்ன பண்ணுறது? எதிரிகளினுடைய ஹிருதயத்தெல்லாம் பிளக்கிறது, ஆசிரித்தாளுக்கு இனிமையாக இருக்குது. அதை முதல்ல அதை போல் ஆச்சாரியர்கள் அர்த்தங்களை சொல்லச்சே வேதத்தினுடைய வழியில் ஆரண நூல் வழியே நாம் உரைக்கும் வகை அப்படின்னு நவீனரன்னு சொல்லச்சே, இந்த ஆச்சாரியர் உபதேசம் பண்ணுற இந்த உரை இருக்குது, அதை கொண்டு நாம் இது பண்ணச்சே ஆசிரித்தர்கள்லாம் உயரா, அனாசிரித்தாளாக இருக்காளே அவள்லாம் இதர மதங்கள்லாம் அப்படியே அவளுக்கெல்லாம் கர்ண கடூரமாக இருக்குது. சிச்சோ நாம் சொல்கிற மதத்தினுடைய இதெல்லாம் நாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதெல்லாம் ஈடுபடாதே அப்படின்னு. அதனால் இந்த பிரஸ்தாவன அதிகாரத்தில் ஆச்சாரியர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்கிறது, இந்த இது யார் பண்ணித்தரா அப்படின்னா சக்கரத்தாழ்வாருடைய சங்கம் தன்னுடைய அருள்னால் இப்படி இருக்குது வருது. அதனால்தான் அங்கே முதல்ல என்ன சொன்னார்? வன் பணிலம் அப்படின்னு சொன்னார். வண்ணுன்றது உதாரத்தன்மையான சங்கம்னு அர்த்தம். என்ன உதாரம்? அதாவது ஆசிரித்தர்களுக்கும் வண்ணுனா உதாரம்னு எடுத்துக்கலாம், அழகுன்னு சொல்லுவா, உதாரணம்னு எடுத்துக்கலாம். அதனால் ஆசிரித்தாளுக்கு இன்பம் பயக்கிறதும் இனிமை பயக்கிறதும், அனாசிரித்தாளுக்கு அவளுக்கு பயத்தை உண்டு பண்ணுறதும் நடுங்க செய்கிறதும் சங்கத்தினுடைய காரியம். ஆச்சாரியாலும் அதுபோல் தங்கள் உபதேசம், வேதத்தினுடைய உபதேசம் பிரணவத்திலேருந்து சாரமான இதை சொல்லச்சே அப்போது இந்த மாதிரி இருக்குது. அதனால் என்ன நாம் தள்ள வேண்டியது எது, எடுத்துக்கொள்ள வேண்டியது எது அப்படின்றதெல்லாம் இது பண்ணுறோம். அதனால் வன்பணிலம் அப்படின்றது
பிரஸ்தாவனாதிகாரம், அதாவது ஆச்சாரியர்கள் உபதேசம் என்ன ஆச்சாரியர்கள் சித்தாந்தமாக உபதேசம் பண்ணால் ஆச்சாரியர்கள் பரமதத்தை எப்படி நிரசனம் பண்ணால் அப்படின்றது தான் மேலே சொல்ல போகிற இந்த கிரந்தத்தில். அதனால் பிரஸ்தாவனாதிகாரத்தை பண்ணிடலாம்ன்றது சரி. அதுக்கப்புறம் ஜீவ தத்துவாதிகாரம் 2வது அதிகாரம். பணிலம் திகிரி. திகிரி அப்படின்னா சக்கரம். சக்கரம் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரத்துக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருக்கட்டும். ஜீவர்கள் 3 பேர், 3 வகையான ஜீவர்கள்: பத்தர், முக்தர், நித்தியர். நாமெல்லாம் இங்கே லீலா விபூதியில் பிரகிருதி மண்டலத்திற்கு வாழலாம். பத்தர் சம்சாரத்தில் கட்டுப்பட்டவர்கள். நித்தியர் அப்படின்றவா வைகுண்ட லோகத்தில் எப்போவுமே இருக்கக்கூடிய அனந்த கருட விக்ஷசேனாதிகள். முக்தர்ன்றது இங்கே இதுக்கு இத்தனை நாளில் அந்தந்த அவளுக்கு உண்டான பக்குவ நாளில் அதுவரையில் இங்கே பத்தராக இருந்துட்டு நல்ல ஒரு உபாயத்தை அனுஷ்டித்து இங்கேருந்து மோட்சத்துக்கு வைகுண்டத்துக்கு போனவா முக்தர். அந்த முக்தர்கள் இங்கேருந்து வைகுண்டத்துக்கு போன உடனே அந்த நித்திய சூரியர்களை போல் அவளும் அங்கே கைங்கரியம் பண்ணுறவா. ஆனால் நித்திய சூரியர்களுடைய கைங்கரியம் அனாதியாக இருக்குது, இனிமேட்டு அனந்த காலத்துக்கு எனக்கு போகிறது. ஆனால் இந்த முக்தருடைய கைங்கரியம் என்ன, முக்தர்னு ஏன் வாசி இருக்குது அங்கே அப்படின்னா, அவள் அனாதியாக அந்த கைங்கரியம் பண்ணி இங்கே அனாதியாக ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தானே உபாயத்தை அனுஷ்டிச்சு போயிருக்கா. அதனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துலேருந்து ஏதோ ஒரு காலத்துலேருந்து தான் அவளுக்கு அங்கே கைங்கரியம் வந்திருக்கு. அதனால் அவள் முக்தாள் அப்படின்னு சொல்லப்படுறா. இங்கே இருக்கக்கூடிய பத்த ஜீவரும் அனாதியாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். ஏதோ ஒரு நாளைக்கு இது முடிய போகிறது. இந்த தத்துவத்தை என்ன தத்துவமூன்றும் தனித்தனி காட்டும் தனிமறைதான் அது இல்லை. முத்தின் வடங்களென முகுந்தன் பூண்ட மூவகையாம் சித்தில். அந்த ஜீவர்கள் இருக்காளே, ஜீவர்கள் பத்தர், முக்தர், நித்தியர் அப்படின்னு 3 வகையோ இல்லை. ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு முத்து வடம் போல பெருமாளுக்கு. அந்த முத்து வடம் 3 வடம். ஒரு பத்த ஜீவர் வடம், ஒன்று முக்த ஜீவர் வடம், ஒன்று நித்தியருடைய வடம். இந்த மாதிரி வடமாக இருக்கக்கூடிய அந்த ஹாரத்தை எம்பெருமான் சாத்திண்டா, அதாவது அதுக்கு பெண்டன்ட்லாம் இருக்காது. அதாவது 2 வடம் செயின், 4 வடம் செயின் அப்படின்னு போட்டுட்டாள்னா அதுக்கு பெண்டன்ட் இருக்காது. அது அப்படியே ரவுண்டாக அப்படியே இருந்துடும். சில ஹாரங்கள்லாம் இருக்குது, அந்த ஹாரங்களுக்கெல்லாம் பெண்டன்ட் உண்டு, நாயகஸ்ரீ அப்படின்றது. அதனால் இந்த 3 ஜீவர்களுமே அந்த முத்தின் வடங்கள் என அந்த வடங்களாம் பெருமாள் கழுத்தில் மாறி, அதாவது இவ என்னென்னா பத்த ஜீவனும் சம்சாரத்தில் மாறி மாறி பிறந்து அப்படியே சுற்றிகிட்டே இருக்கான், சஞ்சரிச்சுட்டே இருக்கான், சுழண்டுண்டே இருக்கான். நித்திய சூரிகளும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித்து சர்வ கைங்கரியத்துலேயும் அவள் எப்பவும் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவளுக்கும் சுழற்சிருக்கு. இங்கேருந்து போன முக்தாளுக்கும் அந்த பிராப்தம் இருக்கிறதுனால அதே தான் ஆனதுனால அவளும். அதனால் 3 வடங்கள் போல இருக்கார். அப்படி அந்த வடங்கள்லாம் திகிரி அப்படின்னு இதெல்லாம் எம்பெருமானுடைய கைங்கரியத்தை உத்தேசி இங்கே லீலார்த்தமாக இந்த பத்த ஜீவன் சுழண்டுண்டே இருக்கான் மாறி மாறி. அங்கே போகார்த்தமாக நித்தியர் முக்தர்கள்லாம் சுழண்டுண்டே இருக்கான், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கான். அதனால் இதை திகிரி அப்படின்ற ஆயுதம் அனுகிரகம் ஜீவ தத்துவத்தை இந்த அவருடைய அனுகிரகத்தினால சொல்கிறார் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது அச்சித் தத்துவம். இந்த அச்சித் தத்துவத்தை
போக்கியம் என்றதனில் பொய்மதங்களை போக்குவோமேன்னு ஒரு பாசுரம். மூவகையாம் அறியா தத்துவத்தின் முகமறிவார் நாவகையே நடைந்து நடபார்த்து நடந்தனமே அப்படின்னு இன்னொரு பாசுரம். இதுலேயும் தத்துவங்கள் 3 இருக்கு. அதாவது பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம் அப்படின்னு 3 இருக்கு. காலம்ன்றது இதை விவரம் ரொம்ப போக வேண்டாம். இப்போ பிரகிருதி தத்துவம் தான் 24 தத்துவமாக பரிணமிக்குது. சுத்த சத்துவம்ன்றது ஒன்றே, அது ஒரே ஏக்கரூபமாக இருக்குது. காலம்ன்றதும் ஏக்கரூபமாக இருக்குது. இங்கே அது காரியத்துக்கெல்லாம் கொஞ்சம் சககாரியாகுது. அங்கே வைகுண்டத்தில் வெறும காலம் இருக்குது. சரி, அதெல்லாம் முன்னையே பார்த்துட்டோம். பிரகிருதி தான் 24 தத்துவமாக தான், இன்னும் 23 தத்துவமாக இருக்குது. மொத்தம் 24 தத்துவமாக பரிணமிச்சு நமக்கு போகிய போகோபகரண போகஸ்தானங்களாவெல்லாம் பரிணமிக்கிறது. சுத்த சத்துவம் அவளுக்கு போகிய போகோபகரண போகஸ்தானங்களா அங்கே பரிணமிக்கிறது. இருக்கட்டும், வைகுண்ட லோகத்தில் அவளுடைய சங்கல்பத்தினால் இது நம்ம கர்மாதீனமாக இப்படி பரிணமிக்கிறது. இந்த 24 தத்துவங்களில் இந்த அகங்காரத்திலேருந்து, சாத்விக அகங்காரத்திலேருந்து தோணக்கூடிய இந்திரியங்கள் இருக்குதே, அது 11 இந்திரியங்கள். 11 இந்திரியங்கள். அதனால் அதாவது பகுவாக இருக்கிறத சொன்னால் மற்றதெல்லாம் சொல்லிட்டா மாதிரி. அதனால் இந்த இடத்துல வன் பணிலம் திகிரி வளைவில், 3வது என்னது? வில், சாருங்கத்தை சொல்கிறார். அதாவது எம் சாத்திகம் அகங்காரம் ஆமனந்தி அக்ஷசாயகம், அந்த சாத்விக அகங்காரத்திலேருந்து அதுதான் வில்லு. அதிலேருந்து அக்ஷசாயகமான இந்திரியங்கள்லாம் உண்டாது அப்படின்னு படிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு அப்படிப்பட்ட சாத்விக அகங்காரத்திலேருந்து உண்டாருதுன்னு, இந்திரியங்கள்லாம் உண்டாருதுன்னு சொன்னதுனால அதான் அச்சித்தத்துவாதிகாரத்தை வளைவில் அப்படின்னு சொன்னதா. அந்த அச்சித்தத்துவாதிகாரம் அவருடைய அனுகிரகத்தினால இங்கே 4வது பரதத்துவாதிகாரம். வன் பணிலம் திகிரி வளைவில் வளைவாய் பரசு. வளைவாய் அப்படின்றது கோடாரி, வளைவாயின்றது கோடாரி, பரசு மழுன்ற ஆயுதம். அந்த மழுன்ற ஆயுதம் அஜ்ஞானத்தை போக்கடிச்சு இது பண்ணுறது, அஜ்ஞானத்தை போக்கடிச்சு அதான் ஞானப்பிரதம் பண்ணக்கூடியது. அதாவது ஞானம்னா உயர்ந்த ஞானம், ஞானம்னா நல் ஞானத்து வரையில் சொல்லணும், அவதி இல்லாத சொல்லணும். அப்படின்னா பரதத்துவத்தை பற்றி அந்த மழுவான ஆயுதம் நமக்கு பரசு பரிபாத்துவகா அப்படின்னு சாய்க்கிறார். பரிபாத்து நன்றாக காக்க வேண்டும் அப்படின்னு. ஏதோ அல்ப சொல்பமான ஞானம் இல்லை, பரதத்துவ ஞானத்தை கொடுத்து காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த மழுவினால இந்த பரதத்துவாதிகாரத்தை சாய்ச்சார். பின்னால் சாய்ச்ச 4 அதிகாரத்தை மேல்கொண்டு முசலம், வளைவில் வளைவாய் முசலம், திண்கையில் அங்குஷம், சீர் திகழுங்கதை, செங்கமலம் அப்படின்னு 4. இதை அடுத்தத்தில் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.
आदिवन् षडगोपाधीनिधिवर्यान् भजे निशं श्रीरङ्गपूर्वषडजित्यधीशानपदाश्रयं श्रीवत्सवंसतिलकं वन्दे श्रीकृष्णदेशिकम्